பணியாற்றியவர். தன்னுடைய நீண்ட கால இயக்கத்தினுடைய நண்பராக இருந்து வந்த புசி ஆனந்துக்கும் அமைச்சரவையிலே இடம் கொடுக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று அருண்ராஜ் மத்திய அரசு பணியிலே இருந்தவர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு உற்சாகமாக தாவேகா தலைவர் விஜய் சாலையினுடைய இரண்டு பக்கமும் திறந்து நிற்கக்கூடிய துண்டர்களை நோக்கி கையசைத்து விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சாலை முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜயனுடைய ஆதரவாளர்கள் நிற்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கின்றார்கள். ஆங்காங்கு பல்வேறு வகையிலே மேளதாளம் முழங்க அவருக்கான வரவேற்பு வழங்கப்படுகின்றது. முழுக்க முழுக்க இளம் பட்டாளங்கள் திரண்டு நின்று விஜய்க்கு வரவேற்பு வழங்குகின்றார்கள். ஏனென்றால் இந்த இளைஞர்களுடைய வாக்குதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு கட்சி இங்கே நிலை கொள்ள முடியுமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. கிட்டத்தட்ட கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளை தவிர்த்து வேறு யாரும் இங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தது. அதை மாற்றி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இதற்கு முன்பாக டெல்லி போன்ற இடங்களில் எல்லாம் எப்படி அதிரடியாக அரசியல் மாற்றங்கள் நடைபெற்றதோ அதே போன்ற ஒரு மாற்றத்தை 234 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். டெல்லி போன்ற பகுதிகள் எல்லாம் முழுக்க முழுக்க நகர்மயமாக்கப்பட்ட பகுதிகள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் எளிதாக வாக்குகளை மாற்றி வழங்குவார்கள் என்ற ஒரு பார்வையெல்லாம் முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு போன்று ஒரு மிகப்பெரிய மாநிலத்திலே கிராமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊரக பகுதிகள் நிறைந்திருக்கக்கூடிய மாநிலத்திலே காலங்காலமாக குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்களித்த மக்கள் எப்படி மாற்றி வாக்களிப்பார்கள், வாக்கு சாவடிக்கு சென்றாலே அந்த சின்னத்திற்கு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அனைத்தையும் உடைத்து நொறுக்கி தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணத்தையும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் ஏற்க வைக்க இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். அதற்காக 9:30 மணி அளவில் அவர் புறப்பட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு செல்வார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ள உள்ள நிலையிலே அமைச்சர்களாக செங்கோட்டையன், ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ராமன், பிரபு, ராஜ்மோகன், சிவகாசியில் வெற்றி பெற்ற கீர்த்தனா என்று கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கூடுதலாக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் இல்லாமல் 8 என்பதையும் கடந்து ஒரு 9 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே செங்கோட்டையனுக்கு பல முக்கிய துறைகளை ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்து கவனித்து வந்தவர். அதன் காரணமாக பொதுப்பணித்துறை போன்ற முக்கியத்துவம் கொண்ட துறைகள் செங்கோட்டையின் வசம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நகராட்சி நிர்வாகத்துறை ஆனந்த் வசம் ஒப்படைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று மின்சாரத்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் எல்லாம் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் வசம் ஒப்படைக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கின்றது. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை ஆதவ் அர்ஜுனா வசம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே வெற்றி பெற்ற பிரபுவிற்கும் ஒரு நல்ல துறை வழங்கப்பட இருக்கின்றது. எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ்மோகனுக்கும் அமைச்சரவையில இடம் ஒதுக்கப்பட இருக்கின்றது. தென் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவத்தையும் சீராக வைத்திருக்கக்கூடிய வகையிலே சிவகாசியில் வெற்றி பெற்றிருந்த கீர்த்தனாவிற்கு அமைச்சரவையிலே இடம் வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியாக